வணக்கம். மறுநாள் வழக்கம் போல பொழுது விடிந்தது. போஜராஜனும் இன்றாவது சிம்மாசனத்தில் அமர்ந்துவிட மாட்டோமா என்று எண்ணியவாறே நவரத்ன சிம்மாசனம் இருக்கும் கொலுமண்டபம் சென்றார். ஆவலுடன் படிகளில் ஏறத் தொடங்கினார். 20வது படி வரை எந்த தடையும் இருக்கவில்லை. 21வது படியில் காலடி வைத்தார். அங்கிருந்த கனகவல்லி பதுமை அவரை நிறுத்தி விக்ரமாதித்யரது வீர தீர பராக்கிரம கதை ஒன்றினை சொல்லியது. உஜ்ஜயினி மகாகாலிபுரத்தை ஆண்டு வந்த விக்ரமாதித்யருக்கு காசிக்கு சென்று கங்கையில் நீராடி வர வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. அதே நேரம் பட்டிக்கும் அந்த எண்ணம் ஏற்பட அவரும் விக்ரமாதித்யருடன் வருவதாக கூறினார். எனவே ஆட்சி நடத்தும் பொறுப்பினை பட்டியின் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு இருவரும் காசிக்கு புறப்பட்டனர். பயணம் செல்லும் வழியில் பல புனித நீர்களில் நீராடி மகிழ்ந்தனர். அதன் பின்னர் காசி மாநகரை சென்று அடைந்தார்கள். அங்கே கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதர், காசி விஷாலாட்சி அம்மையை வணங்கி மகிழ்ந்தனர். காசியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பிச்சைக்காரன் போல் ஒருவர் வந்தார். அவர் பட்டியிடம், ஐயா, நான் டெல்லி பாதுஷாவின் சேனாதிபதியாக இருந்தவர். இப்பொழுது உங்களுடைய அரசாங்கத்தில் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டார். அவருடைய வார்த்தைகளில் பட்டிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனாலும் அவரிடம் எதுவும் பேசாமல் அவரை விக்ரமாதித்யரிடம் அழைத்து வந்தார். அவரை பார்த்த விக்ரமாதித்யர், நீ யார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் பட்டியிடம் சொன்ன மாதிரியே விக்ரமாதித்யரிடமும் சொன்னார். விக்ரமாதித்யன் சிறிது நேரம் சிந்தித்தார். அவருடைய தோற்றத்தை பார்த்தால் அவர் சொன்ன வார்த்தைகளை எவருமே நம்ப மாட்டார்கள். ஆயினும் அவரை சோதிக்க எண்ணிய விக்ரமாதித்யர், என்னிடம் ஒரு பஞ்ச கல்யாணி குதிரை உள்ளது, அதில் ஏறி உன்னால் சவாரி செய்ய முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர் பதில் ஏதும் கூறவில்லை. அவ்விதம் அவர் பதில் கூறாமல் இருந்ததிலிருந்தே அவர் எத்தகையவர் என்பதை விக்ரமாதித்யர் தெரிந்து கொண்டார். பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர் பேச ஆரம்பித்தார். தான் டெல்லி பாதுஷாவின் சேனாதிபதியாக இருந்தவர் என்று கூறியதால் அவர் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாகவே பேசினார். நான் ஒரு பெரிய இராணுவத்தில் சேனாதிபதியாக இருந்தவர். என்னிடமும் ஒரு பஞ்ச கல்யாணி குதிரை உள்ளது. அதை நான் கொண்டு வரலாமா என்று கேட்டார். அவருடைய பதிலை கேட்ட விக்ரமாதித்யர் அவரை பற்றிய சந்தேகத்தை உறுதிப்படுத்தி கொண்டார். அதாவது அவர் ஒரு இந்திரஜால வித்தைக்காரர் என்பதை புரிந்து கொண்டார். அவரை கொண்டு தன்னுடைய பரிவாரங்களை மகிழ்விக்க எண்ணினார் விக்ரமாதித்யர். வந்தவரும் விக்ரமாதித்யன் கருத்தை புரிந்து கொண்டார். பின்னர் ஒருவரை பார்த்து ஒருவர் அறிகுறி செய்து சிரித்தனர். அதன் பின் விக்ரமாதித்யர் எதுவும் பேசவில்லை. உடனே வந்தவர் மாயமாக மறைந்து விட்டார். அவர் அவ்விதம் மறையவும் விக்ரமாதித்யருடன் இருந்தவர்கள் திகைத்து போனார்கள். விக்ரமாதித்யரை சூழ்ந்திருந்தவர்கள் அனைவரும் சுற்றுமுற்றும் பார்த்தனர். அப்பொழுது வடக்கு பகுதியிலிருந்து ஒரு குதிரை வீரன் ஒரு பெண்ணுடன் வந்தார். அவர் விக்ரமாதித்யரை நெருங்கி வந்து, அரசே, இவள் என் மனைவி. என்னுடைய பகைவர்கள் என்னை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடன் நான் போர் புரிய செல்கிறேன். ஆகையால் நான் திரும்பி வரும் வரை என் மனைவியை உங்கள் மகளாக கருதி காப்பாற்றுங்கள் என்றார். அவர் அவ்வாறு சொல்லி வாய் மூடுவதற்குள் அவர் வந்த திசையிலிருந்தே 16,000 குதிரை வீரர்கள் வந்தார்கள். உடனே அந்த வீரன், அதோ வருகிறார்கள், நான் போய் அவர்களை அழித்து ஒழித்து வருகிறேன் என்று சொல்லி குதிரை மீது ஏறி புறப்பட்டார். சிறிது நேரத்தில் விக்ரமாதித்யர் தங்கியிருந்த இடத்தில் அறுபட்ட குதிரை தலைகளும் மனித உடல்களும் வந்து விழுந்தன. மனைவியை விக்ரமாதித்யரிடம் ஒப்படைத்து சென்ற வீரனுடைய குதிரையின் தலையும் வந்து விழுந்தது. அதை கண்ட வீரனுடைய மனைவி கோவென அழுதாள். என்னுடைய கணவர் இறந்து விட்டார், இனி நான் உயிருடன் வாழ்வதில் அர்த்தமே இல்லை என்று கூறி தன் தலையை வெட்டி கொண்டு விழுந்தாள். இந்த மாதிரியாக இந்திரஜால காட்சிகள் நடைபெற்றன. இவைகளை நிஜமான காட்சிகள் என எண்ணி விக்ரமாதித்யரின் படை வீரர்கள் பயந்து நடுங்கினர். ஆனால் விக்ரமாதித்யரோ புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தார். சிறிது நேரம் சென்றது. அந்த குதிரை வீரன் மீண்டும் அங்கே வந்தார். வந்தவர் விக்ரமாதித்யரிடம், என் பகைவர்களை எல்லாம் அழித்து விட்டேன், நான் போக வேண்டும், என் மனைவி எங்கே என்று கேட்டார். அங்கு இருந்தவர்களோ மலைத்து போனார்கள். வீரனுடைய மனைவிதான் கழுத்தை அறுத்து கொண்டு இறந்து விட்டாளே, அவளை எவ்வாறு ஒப்புவிக்க முடியும் என்று விக்ரமாதித்யர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தில்லி பாதுஷாவிடமிருந்து ஏராளமான பரிசுகளை கொண்டு வந்தனர் 1000 வீரர்கள். தனக்கு வந்த பரிசுகளை எல்லாம் அந்த வீரனையே எடுத்துக்கொள்ளும்படி சொன்னார் விக்ரமாதித்யர். அதை கேட்டு அந்த வீரன் சிரித்தார். உடனே விக்ரமாதித்யர் அங்கே இருந்தவர்களை பார்த்து, இதுதான் இந்திரஜாலம் என்றார். விக்ரமாதித்யர் சொல்லி முடித்ததுதான் தாமதம். அந்த வீரன் முன்போலவே பிச்சைக்காரன் தோற்றத்துக்கு வந்தார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய பதுமை போஜராஜனிடம், அத்தகைய இந்திரஜால வித்தை கற்ற விக்ரமாதித்ய மகாராஜா அமர்ந்து ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று நினைத்தால் உமக்கும் அத்தகைய வித்தை சிறிதேனும் தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறியது. இவ்வாறு பதுமை சொல்லி முடிக்கவும் பகல் பொழுது முடிந்து இரவு துவங்கியது.
போஜராஜனும் அன்று தன் எண்ணம் நிறைவேறாமல் அரண்மனை திரும்பினார். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யர் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.